வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். ராஜஸ்தான் வர்சஸ் ஜிடி மேட்ச் எங்கே போச்சு? டாஸை வின் பண்ணி ராஜஸ்தான் பவுலிங் போகிறேன்னு சொன்னாங்க பாருங்க, அங்கேயே மேட்ச்சு போச்சுங்க. ஆமாங்க, இப்போலாம் ஒரு 230 240 சேஸபிள்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, 200 ப்ளஸ்ஸுனாலே ப்ளஸ்ஸர் தாங்க. அங்கே தான் மேட்ச்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். சாய் சுதர்சன் மறுபடியும் நான் சொல்கிறது தான், அவருக்கு இந்தியாவில் இடம் கிடைக்குமா தெரியாது. ஏன்னா அவர் ஒரு வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். கடைசி 6 மேட்சும் குஜராத்தில் இருந்ததால் 6மே 50, ஏபிடி 5மே 50. ஏபிடி வில்லியர்ஸுக்கு ஈக்குவலாக ஒரே கிரவுண்டில் தொடர்ந்து 5 தடவை 6 அடிச்சார், 50 அடிச்சார் அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நைட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியலனால தான் உங்களுக்காக காலையிலே எழுந்திரிச்சு வீடியோ போகிறேன். அதுக்காக நீங்கள் லைக் போட்டுருங்க. அப்புறம் என்ன, கில்லு நான் சொல்கிறேன்ல, மறுபடியும் அவர் ஒரு அதிரடியான ஓப்பனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவுட் ஆகிடுறாரு. ஆர்ச்சர் கம்பேக் வேறு லெவலுங்க. அந்த தமிழ் கமாண்டில் போட்டு காமிச்சாங்க அவர் லென்த்தை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு மீட்டருக்குள்ளே தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு, அதனால் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு சொல்லி தெரியும். ஆர்ச்சர் வேறு லெவலில் போட்டார். பட் தீக்ஷனா, சந்தீப் சர்மா, ஃபரூக்கி, தேஷ்பாண்டே அவங்களாம் யாரும் சப்போர்ட் பண்ணி தரலன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் விக்கெட் எடுத்திருந்தாலும் நீங்கள் 4 ஓவருக்கு 55, 4 ஓவருக்கு 45 அப்படி இருக்கிறதுனால அது பெருசாக இம்பேக்ட் ஆகலை. பட்லர் நல்லா ஆடி கொடுத்தாரு சாய் சுதர்சனுக்கு, நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. ஷாருக் கான் வந்தார், எதுக்கு இருக்காருன்னு தெரியலையேன்ட்டு இருந்தேன். வந்தார், என் வேலை தான்ப்பா, 14 பாலுக்கு 35 அடிக்கிறதுப்பா, அதான்ப்பா 200 ஸ்ட்ரைக்கர் என் விளையாடுறதான்ப்பா என் வேலைன்னு சொல்லி அடித்து கொடுத்துட்டு போனார். திவாட்டியா நல்ல ஃபினிஷிங் கொடுத்தாரு. ரஷீத் கான் பேக் டு ஃபாங்கிற மாதிரி தலைவன் வந்துட்டான். ஒரு அடிப்பார், இறங்கி 6 அடிப்பார். ஸோ வேறு லெவல் 6 அது. அப்புறம் எப்படிங்க 220 ப்ளஸ் மேலே அடிக்கணும் டார்கெட்டு. பவர் பிளேலேயே 2 விக்கெட் விடுதா எப்படிங்க? எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒரே ஒரு மேட்ச் தாங்க அடிச்சிருக்கீங்க இந்தியன் T20 கிரிக்கெட் டீமில். நீங்களும் இடம் பெறன்னு ஆசைப்பட்றீங்க. பட் 5 மேட்ச்சு 4 மேட்ச் ஆச்சு சாய் சுதர்சனா. நீங்கள்னு பார்த்தா உங்களுக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க, நான் அது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் சேட்டா உத்தாலன்னு போராடி பார்த்தாரு, இன்னும் கொஞ்சம் போராடி இருந்திருக்கலாம். அது இப்படி கட்டடிக்கணும்னு சொல்லி அப்பர் கட் அடிப்பார், அது சரியாக உழுவாது, கைக்கு போயிடும். அப்புறம் பெருசாக யாருங்க, நிதிஷ் ராணா வந்தார் சென்றார். ரியான் பராக் நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தாரு, ஃபினிஷிங் கொடுக்கல. அவங்களுக்கு ஹிட்மர் நல்லா ஆடி கொடுத்தாரு. ஒரு கன் பேட்டிங் மாதிரி தெரியுது, ஆனால் கன் பேட்டிங் மாதிரி இருக்கான்னு தெரியல. பார்க்கும்போது ஓகேடா, சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பராக், ஹிட்மயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளமே இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் யாரும் எந்த அளவுக்கு ஜொலிக்க மாட்டேங்கிறாங்க. பட் ஜிடியோட பவுலர்ஸ் நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. ஆஷிஷ் நெக்ராவுக்கு, முகமது சிராஜ், அந்த புதுசாக ஒரு பேர் வந்தார், அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, அவர், பிரதீப் கிருஷ்ணா அப்படின்ட்டு கன் மாதிரி போடுறாங்க. வேறு லெவலில் பவுலிங் போட்டாங்க. பத்தாவதுக்கு ரஷீத் கான் இருக்கார், சாய் கிஷோர் இருக்கார். இன்னொரு பவுலர் யாரையும் விட்டுருக்கேன், யாரை விட்டுருக்கேன், ரெண்டாவது ஒரு யார் போட்டா டக்குன்னு தெரில. கொஞ்சம் காலையில் இருந்துச்சுனாலும் கிறக்கமாக இருக்குது. இதனால் உங்களுக்காக வீடியோ போடணுங்க, ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இது தவறாது. என்னை பொறுத்தவரை இந்த மேட்ச்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் சாய் சுதர்சனுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு தான் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஐபிஎல் பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.